உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைத்தது போலவும் கிழிந்த துணியை தைத்தது போலவும் திமுக கூட்டணி இருப்பதாக விஜய் விமர்சித்துள்ளார். தாவைக்க வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய அவர், இது விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் இடையேயான தேர்தல் என்று கூறினார். எல்லாரும் சொல்ற மாதிரி தேர்தல்லாம் கிடையாது. இது இருமுனை போட்டி மட்டும்தான். மக்கள் கூட்டணியான நமக்கும் ஸ்டாலின் சார் கூட்டணிக்கும் மட்டும்தான் இந்த தேர்தல். அதனப்ப ஸ்டாலின் சார் கூட்டணி பேருனா மக்கள் நல கூட்டணியா? மொத்த பேக்கேஜ் அங்கதானே இருக்குது. ரிசல்ட் என்ன தெரிஞ்சதுனால என்னமோ அவர் அந்த பழைய மக்கள் நல கூட்டணியாவே மாத்திக்கிட்டாரோ என்னமோ எனக்கு தெரியல. உடஞ்ச கிளாஸ ஒட்ட வச்ச மாதிரி, கிழிஞ்ச துணியை தச்சை வச்ச மாதிரி, இது ஒரு ஒட்டு போட்ட ஒரு கூட்டணி, அவ்வளவுதான். மக்களுக்கும் உழைப்பை சுரண்டவங்களுக்கும் நடக்கிற தேர்தல், நல்லவங்களுக்கும் நாட்டை நாசப்படுத்துறவங்களுக்கும் நடக்கிற தேர்தல், மக்கள் பணத்தை சுரண்டும் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வந்தவங்களுக்கும் ஊழல்லையே ஊறி போனவங்களுக்கும் நடக்கிற தேர்தல், மக்கள் சக்திக்கும் மக்கள் விரோத சக்திக்கும் நடக்கிற தேர்தல். சுருக்கமா சொல்லணும்னா டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் நடக்கிற தேர்தல். இந்த விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற ஆரோக்கியமான ஜனநாயக போட்டிக்கான ஒரு தாவேக தலைவர் விஜய் பெரம்பூரில் மாற்று பகுதியிலும் வில்லிவாக்கம் மற்றும் கொளத்தூர் ஆகிய தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று சென்னை பெரம்பூரில் இருந்து பிற்பகல் 2 மணிக்கு தனது தேர்தல் பிரச்சாரத்தை அவர் தொடங்குகிறார். தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலினின் சொந்த தொகுதியான கொளத்தூரில், அதையடுத்து வில்லிவாக்கத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார்.